ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதாங்க என்னோடய விருப்பம், சாய்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. இந்த பதிவை முழுவதுமாக கேட்டுட்டு கண்மூடி ஓம் ஸ்ரீ சாய்ராம்னு தூங்கி பாருங்கள். நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நாளை வெற்றிகரமாக நடக்கும். நாளைய விடியல் அற்புதமான விடியலாகவும் உங்களுக்கு இருக்க போகுது. நாம் வாழ்வதற்கு பணம் மிகவும் தேவை. அந்த பணத்தை ஈட்டுவதற்கு பெரும்பாலானோர் ஏதாவது ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு செல்கின்றனர். ஒரு சிலர் தங்கள் சுய உழைப்பில் பொருளீட்ட விரும்பி மிகுந்த நம்பிக்கையுடன் தொழில் வியாபாரத்தில் ஈடுபடுகின்றனர். அப்படி ஈடுபடுபவர்கள் அனைவருமே மிக சிறப்பான நிலையை வாழ்வில் அடைந்து விடுகின்றனர் என்பதை நிச்சயமாக கூற முடியாது. பலருக்கும் அவர்கள் தொடங்கிய தொழில் வியாபாரங்களில் சில நாட்களிலேயே நஷ்டங்கள், வியாபார மந்தம் போன்றவை ஏற்பட்டு அவற்றை விட்டு ஒரே அடியாக விலகும் சூழ்நிலை ஏற்படுகிறது. இப்படிப்பட்டவர்களுக்கு முன்னோர்கள் கூறிய ஒரு பரிகார வழிபாடு முறையை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். நம்பிக்கையோடு வேண்டுபவர்களை நம்ம சாயப்பா கைவிடுவதில்லை. அப்படி நம்ம சாயப்பாவை வழிபடுவதற்கு மிகவும் முக்கியமான நாட்கள் இருக்குது. அதுலேயும் பல நன்மைகள் பெறவும் முடியும். நம்ம வீட்டிலேயே இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒரு சின்ன குட்டியான அளவில் சாயப்பா சிலையோ அல்லது ஃபோட்டோவோ வாங்கி பூஜை அறையில் வச்சுக்கோங்க. இதுக்கு முக்கியமாக வழிபடும் பொழுது எல்லா பொருட்களுமே 6ங்கிற எண்ணிக்கையில் நீங்கள் வைக்கணும். 6ங்கிற எண்ணிக்கையில் நீங்கள் வச்சு வழிபாடு செய்யும் பொழுது, இந்த பரிகார வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு பலன் பல மடங்கு அதிகரிக்கும். 6ங்கிற எண்ணிக்கையில் என்னென்ன வைக்கணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது 6 வகையான பழங்கள், 6 வெற்றிலை, 6 வகையான புஷ்பங்கள், இப்படி 6ங்கிற எண்ணிக்கையில் நீங்கள் நம்ம சாயப்பாவுக்கு வச்சு வழிபடணும். அந்த நாட்கள் எப்போ நீங்கள் தொடங்கணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது வியாழக்கிழமை. இப்போ நம்ம இந்த வியாழக்கிழமை நீங்கள் இது போல் விஷயங்களை வளர்பிறை வியாழக்கிழமையில் செய்யும்போது இன்னும் சிறப்பு. அதுவும் முதல்ல நீங்கள் வழிபடும் பொழுது நம்ம விநாயகர், முதற்கடவுள் விநாயகரையும் நம்ம குலதெய்வத்தையும் வழிபட்ட பிறகு நீங்கள் நம்ம சாயப்பாவை வழிபட தொடங்குங்க. இப்படி 6ங்கிற எண்ணிக்கையில் நீங்கள் வழிபட்டுட்டு அதில் ஒரே ஒரு மந்திரம் 11 முறை ஓம் ஸ்ரீ சாய்ராம்னு சொல்லிட்டு வழிபட்டு பாருங்கள். நீங்கள் நினைத்த அனைத்து காரியங்களும் வெற்றியடையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவை முழுவதுமாக கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே போல் கடைப்பிடிங்கள். அப்படி நீங்கள் கடைப்பிடித்தால் உங்கள் வாழ்வில் இனி அனைத்தும் வெற்றியே.